ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, ஆனியன் பச்சடி அண்ட் ஃபைனலி சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி அம்மா வந்து ஊருக்கு போகிறாங்க. அப்பா காலையிலே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு, உடம்பு முடியாததுனால அம்மா வந்திருந்தாங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அப்பாவால் வர முடியல. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால காலையிலேயே வந்து பசங்களாம் வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலையிலேயே வந்து பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு டிஃபன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. மதியானம் அம்மா இப்போ கிளம்புறேன்னு சொன்னதுனால அம்மாக்காக நான் இன்றைக்கி சண்டே அதனால அம்மாவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பிரியாணி சமைச்சேன். இன்றைக்கி வந்து என்னன்னாக்கா ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். அதாவது எங்கள் வீட்டில் ஒரு ப்ரெக்னென்சி வந்து நான் ரிவீல் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். பட் இப்போ ஃபைனலி வந்து டெலிவரியே ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ அதை ரிவீல் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது யாருன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குட்டி பூனைக்குட்டி வந்து அது எங்கள் பொண்ணு மாதிரி, அது எங்கள் குழந்த. ஸோ அதுக்கு வந்து குட்டி போட்டிருக்கு. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. பட் இப்போ வந்து அது 4 குட்டி போட்டிருக்கு. க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு குட்டியுமே. இந்த கருப்பு குட்டி ரொம்ப வாழுத்தனம் பண்ணுது. இன்னும் 2 குட்டி எடுக்க முடியல. சரி, என் ஹஸ்பண்ட் மட்டும் எடுத்தால் மட்டும் அமைதியாக இருக்குது. நாங்களாம் போனால் அது உருன்னு கடிக்கி வருது. இதை பயந்துக்கிட்டு நாங்கள் வந்து அவர் கையில் வச்சுருந்தாரு. அப்படியே விளாண்டுக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே சமைக்க விட்டோம். எங்கள் பாப்பா வந்து கையில் வச்சுருந்தேன். இதுதான் வந்து பெரிய குட்டி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. சரி, இன்றைக்கி அதே மாதிரி டெலிவரியும் இன்றைக்கி தான் ஆகிருக்கு எங்கள் பூனைக்குட்டிக்கு. சரி அப்படியே இருந்தால் நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 ரெடி பண்ணேன். வீட்டில் வந்து நான் வந்து நேற்றே சொல்லியிருப்பேன் அம்மா ஊறுக்காய் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எலுமிச்சை பழம் நிறையா இருந்தது. எனக்கு ஊறுக்காயெல்லாம் போட தெரியாது. எப்போவுமே ஏதாவது அதிகமாக திங்ஸ் இருந்ததுன்னா நான் எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எடுத்து வாங்கிட்டு வருவேன். இந்த தடவை சொன்னேன். அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நான் வீட்டில் இங்கேயே செஞ்சு கொடுக்குறேன் பாப்பா, நீ அதை வந்து அப்படியே வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற எலுமிச்சை பழத்தெல்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு கொடுத்தாங்க. நான் அது ஒரு பக்கம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அங்கே அதாவது பூனைக்கு குழந்த பிறந்திருக்கு இல்லையா, குட்டி போட்டிருக்கிறத பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டு இந்த பக்கம் சமைச்சிக்கிட்டு இந்த வேலையும் முடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கிட்டே எனக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. அதுக்கும் இல்லாமல் வந்து அம்மாவும் கிளம்புறாங்க. ஃபைனலாக 3 நாளாக இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி. என்னால் வந்து அம்மா வீட்டுக்கும் போக முடியல. குழந்தைங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால லீவ் போட்டு போக முடியாது அப்படின்றதுனால. அதனால தான் இந்த தடவை நான் அம்மாவை வர சொல்லியிருந்தேன். வந்ததுக்கு ஒரு 2 நாள் அவங்க வந்து நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன். 3 நாள் ஊருக்கு கிளம்பும்போது இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. அப்படியே 1 பை 1 நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு சாப்பிடவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ சண்டே ஸ்பெஷல் வாங்க, இன்றைக்கி பிரியாணி 65, ஆனியன் பச்சடி, அப்புறம் சிக்கன் தொக்கு சாப்பிட்லாம். இன்றைக்கி டே எனக்கு சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.